டாக்டர் திவாகர் சொல்லிச்சுன்னா அந்த டாக்டருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல, அந்த டாக்டர் வேர்டுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. அவங்க ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு சார். உண்மையில ஆக்டிங்க்கு அந்த ஆக்டிங் அந்த டேலண்ட் இருக்குன்னவங்க, சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேரு சார் ஃபேமிலி விட்டு சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இந்த ஆக்டிங்காக அலைஞ்சிட்டே இருக்கு சார். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குள்ள சச்சான் இரிட்டேட்டபிள் கேரக்டர். அவங்க ஏதோ பெருசா அவங்க கீழே யாருமே இல்ல, அவங்கதான் இருக்கிறதுல டோப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பத்துல இருந்தே பேசிட்டே இருக்கும். ஸோ நிறைய சண்டைகள் எல்லாமே வந்திருக்கு. ஒரு வாட்டி சண்டை வந்தப்போ பசங்கள் போய் அடிச்சு கையெல்லாமே உடச்சு விட்டுருக்கு அவங்களுக்கு. இதுல உங்களை மாதிரி ஒரு மீடியா இல்ல, ஏதோ யாரோ ஒரு கேள்வி கேட்டப்போ அவங்க தண்ணி போட்டுட்டு வந்து கேள்வி கேட்டிருக்கு, அவங்க பொம்பளை பொறுக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்க மெயின் இதே அவங்க எகென்ஸ்டா ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்களானாலும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, உடனே போட்டோ எடுத்து அவங்க வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அப்லோட் பண்ணி அவங்க என்ன வாயில வருந்தோ அதுதான் பேசுவேன். என்ன நினைச்சுட்டு சொல்றேன், என்ன நினைச்சிருக்கு சொல்ல வர கேமரால எனக்கு எல்லாம் போனா இல்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். காலேஜ்ல எப்படின்னு தெரியுமா, எல்லாருக்குமே இவன் கேரக்டர் தெரியும். ஸோ இவங்க கேரக்டர் தெரிஞ்சு மத்தவங்க ஒதுங்கி போயிடுவேன். சும்மா எல்லாமே சொல்லுனது 101% பொய், 101% பொய். அவங்க கூட இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணதுக்கு நான் ரெடி, நேருக்கு நேர பேச சொல்லுது. ட்ரெண்ட் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, சமீபத்தில் நம்ம திவாகர் அவர்களை நேர்காணல் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய கேள்விகளை முன்னாடி வச்சோம். அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாரா இல்லை. இன்னைக்கு நம்ம கூட திவாகருடைய கல்லூரி சீனியரும் அந்த கல்லூரியுடைய ஹெச்ஓடியுமான திரு தாமஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திவாகர் அவர்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இங்க சோசியல் மீடியால நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா, இல்ல கல்லூரியில அவர் எப்படி? இல்ல ஆக்சுவலி நான் 2002 தான் சேலத்துல வந்தது. 2002 படிக்கிறதுக்கு தான் சண்முகா காலேஜ்ல நான் வந்தது. ஸோ திவாகர் 2005 தான் இங்க அட்மிஷன் எடுத்தது பிபிடி கோர்ஸுக்கு. நான் ஆக்சுவலி நர்சிங் கோர்ஸ் தான் அட்மிஷன் எடுத்திருந்தது. நர்சிங் கோர்ஸ் அட்மிஷன் எடுத்து இவங்க 2005 பிபிடி கோர்ஸ் பிசியோதெரபி கோர்ஸ் தான் அட்மிஷன் எடுத்தது 2005. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குள்ள சச்சான் இரிட்டேட்டபிள் கேரக்டர். அவங்க இல்ல எந்த வகையில புரியலங்க, எந்த வகையில இரிட்டேட்டிங் கேரக்டர்னு சொல்றீங்க? வேடிங்க தான், அந்த வேட்ஸ் தான் மெயினா அவங்களுக்கு. ஸோ அவங்க ஏதோ பெருசா அவங்க கீழே யாருமே இல்ல, அவங்கதான் இருக்கிறதுல டோப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பத்துல இருந்தே பேசிட்டே இருக்கும். ஸோ நிறைய சண்டைகள் எல்லாமே வந்திருக்குது. அவங்க பேட்ச் எங்க ரெண்டு காலேஜ் தான், ரெண்டு பில்டிங் தான், ஆனா காம்பவுண்ட் ஒண்ணுதான் வரும். அதே மாதிரி அங்க கேண்டீன் பக்கத்துல ஒரு வாட்டி சண்டை வந்தப்போ பசங்கள் போய் அடிச்சு கையெல்லாமே உடச்சு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாமே நடந்திருக்குது, திவாகருக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி நீங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் என்ன பார்த்துட்டு ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹியூமன் உள்ள ஒரு கன்சிடரேஷன், ஒரு ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும். அப்பதான் எனக்கு அது திருப்பி நீங்க கொடுக்குவேன். இவங்க எப்படின்னா ஒரு பிரின்சிபல் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல. ஒரு அந்த லாஸ்ட்ல பிரின்சிபலுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கூப்பிட்டுட்டு அந்த பிரின்சிபல் ரூமோட ஜன்னல் வரைக்கும் அவங்க உடைச்சிருக்குது திவாகர். அது உடைச்சு அதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சமாதானப்படுத்தி எல்லாமே விட்டது அவங்க. சோ எந்த இடத்துல எப்படி பேசணும்னு அதான் சொன்ன சச்சான் இரிட்டபிள் கேரக்டர் தான் அவங்க. அதே மாதிரி நம்ம இப்போ லைஃப்ல சின்ன சின்ன பொய் எல்லாருமே சொல்லுவேன், சின்ன போய் சொல்லிட்டு நம்ம ஸ்கூட் பண்ணிதான் லைஃப்ல போகும், அது கரெக்ட் தான். இப்ப எப்படி நான் இதுல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எவ்வளவு பெரிய 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 ஆக்டர்ஸ் இவங்க ரொம்ப கேவலப்படுத்தி எல்லாமே பேசி இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு டேக்கு எத்தனை வாட்டி மீன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கும், அது பர்ஃபெக்ஷன் வந்தாதான். சோ அந்த மாதிரி இப்ப சூரிய எல்லாம் பார்த்தேன்னா எவ்வளவு பெரிய டேலண்ட், அவங்க என்ன ரேஞ்சில் இருக்கணும் அவங்க இல்ல, அவங்களே போய் 5-10 எல்லாமே நடிச்சிட்டு இருந்தது. நான் அப்படி எல்லாம் இல்ல, நான் எடுத்தா 30 லட்சம் ரூபாய்க்கு, நீ 30 கோடி கூட நடிங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. எதுக்கு மத்தவங்களே அடிச்சு கீழே இறக்கிட்டு நம்ம எதுக்கு நம்ம பேசணும்? இதுல உங்களை மாதிரி ஒரு மீடியா இல்ல, ஏதோ யாரோ ஒரு கேள்வி கேட்டப்போ அவங்க தண்ணி போட்டுட்டு வந்து கேள்வி கேட்டிருக்கு, அவங்க பொம்பளை பொறுக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்க மெயின் இதே அவங்க எகென்ஸ்டா ஒரு கேள்வி அவங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்களானாலும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, உடனே போட்டோ எடுத்து அவங்க வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அப்லோட் பண்ணி அவங்க என்ன வாயில வருந்தோ அதுதான் பேசுவேன். புரியுது. அவரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க.
அதுல பல சொல்லுங்க பேருக்கு சொல்லுங்க. விமர்சனம் இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க அதை இல்ல பத்தி? பிசியோதெரபி கம்ப்ளீட் ஓகே பண்ணிருக்கு ஓகே அவங்க. அது ப்ராப்பர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது கரெக்ட் தான். 2005ல தான் இங்க ஜாயின் பண்ணது அவங்க. சண்முகா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபில தான் ஜாயின் பண்ணது. ஐ திங்க் 2010 லாஸ்ட்ல ஒரு 11ல தான் நம்ம அந்த காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த காலேஜே இல்ல, நமக்கு காலேஜை க்ளோஸ் ஓகே பண்ணிட்டோம் நம்ம. பிசியோதெரபி காலேஜே இப்ப நமக்கு ஓகே இல்ல. ஓகே ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, பிசியோதெரபி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருக்குது. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நம்ம இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். புரியுது. அது எந்த டவுட்டுமே இல்ல. அவன் டிகிரி ஹோல்டர் தான் அவங்க. இல்ல அவங்க இப்ப என்னன்னா, நான் டெய்லி 4-5 கேஸ் பார்த்துட்டு தான் இருக்குது, டெய்லி 8 கேஸ் பார்த்துட்டு தான் இருக்குது. அது எல்லாமே உண்மையா என்னன்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான். ஏன்னா பிசியோதெரபின்னு உள்ளது அது கிளினிக்கு போட்டாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஹோம் விசிட் பண்ணி நம்ம கேஸ் எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம அவங்க சொன்னது உண்மையாச்சுன்னா அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஓகே நம்ம இப்போ பைக் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாண்டி போய் அதெல்லாமே கரெக்ட், அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நல்ல விஷயம்தான் அது. ஓகே மெயினா எப்படின்னா மத்தவங்களுக்கு நம்ம பேசுறதுக்கு இது நம்ம நமக்கு என்ன, நமக்கு டிகிரி இருக்குது இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லெவல் வேணாலும் போவோம். அந்த ரியாக்ட் பண்ணிட்டு விடுனது, அந்த பாடி ஷேம் பண்ணது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத புரியுது விஷயம்தான். சரி இது சொல்லி அப்ப மத்தவங்க கேக்குவ, நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தா போதும். எடுத்தாலே இதுதான் வரும், நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுது சார். சார் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு சொல்லலாமா சார்? டாக்டர் நல்ல இதை பண்ண மீன்ஸ் போட முடியுமா என்னன்றது கேஸ்ல தான் அது போயிட்டு இருக்குது. அது ஓகே சில ஸ்டேட்ல எல்லாமே அது ஓகே வந்துச்சு, சில ஸ்டேட்ல வரவே இல்லை. சிலவங்க அவங்க கண்டினியூ பண்ண, சிலவங்க இவங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அது எக்ஸாக்டா இப்ப அப்டேட்டா எக்ஸாக்டா என்ன சுச்சுவேஷன் உள்ளது நமக்கு தெரியல. ஆக்சுவலி கேஸ் இருந்தது அது. கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. அவரு சமீபத்துல ரொம்ப ஒருத்தவங்க எல்லாம் வந்து ஆமா ஆமா. அவர் ரொம்ப லோப்பா, அவரை பத்திலாம் பேச வேணாம், அவர் ரொம்ப லோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிக்னிட்டியை டவுன் பண்ணி பேசக்கூடிய வகையில பேசுறாரு. கல்லூரியிலுமே அவர் அப்படிதானா? சார் அதான் சார் சொன்ன, கல்லூரி அவங்க எப்படின்னா நான் தான் பெரிய பெரிய ஆளு, எல்லாருமே எனக்கு கீழே தான் வரும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க பேச்சே அப்படிதான். அப்பத்துல இருந்து அவங்க பேச்சே அப்படிதான். நம்ம ஒரு ஒரு ஆளை மதிச்சாதான் நமக்கு திருப்பி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் ரெஸ்பெக்ட். இப்போ நானும் தான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா சரி ஓகே போடான்னு சொல்லிட்டு தான் நீங்க போயிடுவேன். கண்டிப்பா. நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் வராது. நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் திருப்பி நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் வரும். அவங்க அப்படி கிடையாது. அது காலேஜ்ல எப்படி சார்? காலேஜ்ல இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் ஈடுபட்டாரா? ஏன்னா அதை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் காலேஜ்லயே பெரிய நடிகன், நான் டிராமாலாம் போடுவேன் அப்படின்னு. சார் எனக்கு தெரிஞ்சு 2008 நினைக்கிறேன் ஒரு தமிழ் ஸ்பீச் காம்படிஷன் அவன் ஏறி இருந்தது. அதுல எனக்கு தெரிஞ்சது 2 பேர் தான் இருந்தோம். ஓகே அதுல ஏதோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அவங்க. அது அது இல்லாம அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ்ல எந்த பெர்ஃபார்மன்ஸும் அவங்க பண்ணதே இல்ல ஆக்சுவலி. ஓகே ஓகே புரியுது. ஏன்னா தொடர்ச்சியா அவர் அதை முன்னாடி வச்சு அது இல்ல சார், இதுல மெயினா இப்போ மெயினா இதுல ஒரு விஷயம் இருக்கு சார். இவங்க 2012 தான் Facebook ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த நடிப்பு இவங்க சொன்னபடி நடிப்பு அரங்கணும், அது காலேஜ் டேஸ்ல அது பண்ணிட்டு, ஸ்கூல் டேஸ்ல அது பண்ணிட்டு, எனக்கு நடிப்பு தான் வரும், எனக்கு நடிப்புல நான் பயங்கர கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எப்பத்துல இருந்து இவன் ரீல்ஸ் இல்லைன்னா எப்பத்துல இருந்து இது பேச ஆரம்பிச்சு? இந்த வாட்டர் மிலான வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்ன 10 வருஷம் தேவைப்பட்டது அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் மறுபடியும் வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு 10 வருஷமா தேவைப்பட்டது அவங்களுக்கு. நினைச்சு பாருங்க, 2012 Facebook ஸ்டார்ட் பண்ணது. 2012 ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க நான் நடிப்பறேன் அப்ப பேசவே இல்லை? அவங்க என்ன சொன்ன, ஸ்கூல்ல நான் பெரிய நடிகனா தான் இருந்தது, மீன்ஸ் காலேஜ்லயும் பெரிய நடிகனா தான் இருந்தது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஆக்டிங் டேலண்ட் அதிகமா இருக்குது, அவன் பக்கா ஆக்டரு, அவன் அந்த டேலண்ட் அவன் விட மாட்டான். அது கண்டினியூ பண்ணி தான் போகும். ஆனா 2012 இருந்து அவங்க சொல்லவே இல்லை, புரியுது 13 சொல்லவே இல்லை, 14 சொல்லவே இல்லை, 15 16 17 18 19 சொல்லவே இல்லை. புரியுது சார். அதுலயே தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல சார், டிராமான்னு உள்ளது சார். இது ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ். இது நம்ம இதுல ஒரு டிராமா மேட்டிக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நமக்கு. மேக்சிமம் சினிமேட்டிக் டான்ஸ் இல்லைன்னா சோலோ டான்ஸ் அப்புறம் சாங் அந்த மாதிரி தான் மேக்சிமம் நமக்கு இங்க வரும். ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி தான் மேக்சிமம் நமக்கு வரும் இங்க. ஸோ டிராமா ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வராது. அந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ரோல் பிளே இருந்துச்சுன்னா வந்துடும். ஏன்னா நமக்கு அது அகாடமிக், இப்ப நர்சிங்ல பொறுத்தானா நம்ம அகாடமிக்ல நமக்கு சிலபஸ்ல இருக்குது, ரோல் பிளே இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 30 minutesல ரோல் பிளே மாதிரி நமக்கு வரணும். அது ஆக்சுவலி இருக்குது, அகாடமிக்ல இருக்குது.
அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. பிபிடி அந்த மாதிரி ரோல் பிளே இருக்கான்னு எனக்கு தெரியல. அது மட்டும்தான் டிராமாட்டிக்னு உள்ள ஒரு ப்ரோக்ராம், அது மட்டும்தான் நமக்கு வரும். புரியுது சார். மத்தபடி அவங்க சொல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப் கூட, ஒரு ஆக்டிங் கூட அவன் பண்ணதே இல்ல அவன். ஓகே. காலேஜ் டேஸ்ல பேசுனது உண்டா? அவருடைய பழகுனது ஏதாவது வாய்ப்பு உண்டா? பேசியிருக்கீங்களா? அவர் எப்படிப்பட்டவரு? காலேஜ்ல பேசும்போது, பழகும்போது? பேசியிருக்கு சார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பேசியிருக்கேன் சார். இந்த பிரேக் டைம், லஞ்ச் டைம் எல்லாம் வரும் இல்ல, சோ நாங்க கேண்டீன்ல வச்சு மீட் பண்ணோம். அந்த டைம்ல நான் தனியா அவங்ககிட்ட எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சு ஆ. பேச அளவுக்கு இல்ல. கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கு தம்பி, வேற ஏதாவது ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு ஏதாவது கேட்குமோ ஏதாவது பதில் சொல்லும். ஆனா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். தொடர்ச்சியா ஃபுல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஓகே. புரியுது. அதாவது ப்ராப்ளம் தான், இரிட்டபிள் கேரக்டர் தான் அது. இப்ப எப்படி நம்ம மக்களை இப்ப எப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குமோ அந்த மாதிரிதான். அந்த வேர்டிங்ஸ் தான் மெயின். கேள்வி கேட்க கூடாதா? இன்டர்வியூன்னு வந்துச்சுன்னா கேள்வி கேட்கவே கூடாதா? அப்போ நான் இப்ப கூட சொல்லுது, நீங்க இது டெலிகாஸ்ட் பண்ணுமோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். இப்ப கூட நான் சொல்லுது, அவங்க கூட இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணதுக்கு நான் ரெடி. நேருக்கு நேர பேச புரியுது. சொல்லுங்க. ஆனா அவன் எனக்கு 100% நான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அவன் பதில் சொல்ல நாங்க மாட்டான் கேட்ட அவங்க. கேள்விக்குமே அவர் பதில் சொல்ல வந்து தயாரா இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா அவங்க எல்லாம் பத்தி பேச வேணாம். அவங்க லோப்பா, அவங்க லோ. அந்த லோங்கிறதே ஒரு மனுஷனை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி பேசக்கூடிய வகையில தான் இருக்கு. இதுல நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுவேன். நான் எல்லார் கூடயும் பாசிட்டிவா தான் இருப்பேன். நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போ திவாகர் சொல்லி இருந்துச்சு, நிறைய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி பேசி இருக்கு, இப்படி பேசி இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ பண்ணாலும் திருப்பி அவங்க என்ன கேட்டா எந்த டைரக்டர் அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் விடு சார், இப்படிதான் பேசுவாங்க. இவங்க கரெக்டா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கரெக்டா அது வந்து ஏன் பேரு சொல்லதுக்கு என்ன ப்ராப்ளம்? சும்மா எல்லாமே சொல்லுனது 101% பொய். 101% பொய். இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்ததும் மக்கள் தான். ஆனா இப்போ இரிட்டேஷன் ஆயிட்டு இருக்கிறதும் மக்கள் தான். இந்த அளவுக்கு மக்களை குறை சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு இரிட்டேட்டபிள் கேரக்டர் அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். டீசென்ட் இல்லாம அவங்க ரொம்ப லோ, யாரே கேட்டாலும் அவங்க லோ. அப்ப இவங்க மட்டும் பெரிய ஆளா? அதுதான் சார். ஏன்னா ஒருத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல சார். ஒரு சேனல்காரங்க அவங்க என்ன தண்ணி போட்டுட்டு வந்து இருக்குது, பொண்ணுதான் பொம்பளை பொறுக்கே இல்ல, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு மீன்ஸ் அவங்கள ரிலேட்டடான ஆளுங்க நிறைய இருக்குல்ல. காலேஜ்ல வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன். காலேஜ்ல வந்து இவரு திருப்பி சில விஷயங்கள்ல ஐ மீன் அந்த கிண்டல் பண்றது அது மாதிரியான விஷயங்கள் அதிகமா ஈடுபட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? காலேஜ்ல எப்படின்னு தெரியுமா, எல்லாருக்குமே இவன் கேரக்டர் தெரியும். சோ இவங்க கேரக்டர் தெரிஞ்சு மத்தவங்க ஒதுங்கி போயிடுவேன். அவங்களே சொல்லுது, அவங்க டாக்டர் ஓகே நல்ல விஷயம்தான், அவங்க போய் பேஷண்ட்ஸ்னு கேர் கொடுக்குது, அதெல்லாமே பேஷண்ட்ஸ் நம்ம அந்த டச் பண்ணி கேர் கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். அதுக்கு ஒரு மனசு கண்டிப்பா. வேணும். அதெல்லாமே கரெக்ட் தான். அந்த சைடு எல்லாமே ஓகே தான், அவங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அப்படி இருக்கும்போ அந்த இவங்களே டாக்டர் திவாகர் சொல்லிச்சுன்னா அந்த டாக்டருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அந்த டாக்டர் வேர்டுக்கு ஒரு நானும் டிக்னிட்டி கேட்டேன். இருக்குல்ல. அதே கேள்விதான் நானும் கேட்டேன். டாக்டருடைய டிக்னிட்டிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தவங்களுக்கு கை கால் விளங்காம போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும்னு சொல்றது ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாதுல்ல. ஆமா, சாபம் விடுது, அவங்க அப்படிதான் பண்ணும், இப்படி கடைசியில இப்படிதான் பார்க்க. அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் ஒரு டாக்டர் சொல்ல முடியும். ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணி எடுத்துட்டு தான் வரும். எடுத்துட்டு வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து பேஷண்ட் எடுத்துட்டு வருதான் மெயின் ஜாப். அதுல கிடைக்கிற சந்தோஷம் ஒண்ணு வேற, அது இருக்குது. கண்டிப்பா. ஆனா இவங்க போயிட்டு சாபம் விட்டுட்டு ஓகே, அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டு அந்த சாபம் விடுற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்க கூடாதா? எனக்கு டவுட் இருந்தானா நான் கேள்விதான் கேட்கும். கண்டிப்பா. எனக்கு எனக்கு இப்போ ஓகே, இப்போ உங்க மேல எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் கேள்விதான் கேட்கும். இதுல என்ன தப்பு இருக்குது? புரியுது சார். அவர் இன்னசென்டா சார்? அவர் இன்னசென்டா? இன்னசென்ட் எப்படி சார் சொல்லி இன்னசென்ட் சொல்லிச்சுன்னா இப்படி எல்லாமே காட்டுமா சார்? அவங்க ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு சார். அவங்களுடைய ஒரு வேர்ல்டு, அவங்க அந்த ஃபேண்டசி வேர்ல்டுல தான் நான் தான் பெரியவங்க. இல்லைன்னா இந்த சிவாஜி ஆக்டர் எல்லாமே தமிழ்நாட்டுல வந்தாலும் சரி, கேரளால வந்தாலும் சரி, எல்லாருக்குமே எல்லா ஸ்டைல்ல இருக்கவங்களே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான் அவங்க. ஆமா. எனக்கு அவங்க சேம் ஜாதகம் தான் எனக்கு. அவங்க இல்லைன்னா அடுத்த இடத்துல நான் தான். அப்போ இதுக்காக ஒரு ரோலுக்காக சார் இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிச்சுல சார் 30 lakhs ஃபர்ஸ்ட்ல எல்லாம் உண்மையில ஆக்டிங்க்கு அந்த டேலண்ட் இருக்குன்னவங்க, சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்க, சின்ன ஒரு ரோல் கிடைச்சா கண்டிப்பா. போதும் சார். கண்டிப்பா.
பெரிய ரோல் கிடைச்சாலும் கேஷுக்காக கேஷுக்காக அவங்க நடிக்க மாட்டேன் சார். எனக்கு அந்த படத்தில் ஒரு ரோல் கிடைச்சா போதும், பிக் ஸ்கிரீன்ல அது வந்தா போதும். ஆமா எத்தனை பேரு சார் ஃபேமிலியை விட்டு இல்லைன்னா சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இந்த ஆக்டிங்காக அலைஞ்சிட்டே இருக்கு சார். நான் என்னோட வளர்ச்சி பிடிக்காம தான் எல்லாரும் என்னை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க, என்னை வந்து டவுன் பண்றீங்க, என்னை சுத்தி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்களுக்கு இப்ப இந்த ஜெலசு வருந்த அளவுக்கு என்ன சார் இருக்குது அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜெலசு வருந்த அளவுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல, நடுப்பில ஏதாவது அவங்க நிறைய நிறைய ஃபேன்ஸ் அவங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? என்ன லெவல்ல சூரிய பண்ண கேரக்டர் அதல்ல, என்ன லெவல்ல பண்ணிருக்கு அது எல்லாமே. இவங்க போய் ஒரு இது போட்டுட்டு கையை போட்டு இப்படி காட்டினா எல்லாம் ஆயிடுமா? தெரியாம தான் கேக்குது. புரியுது. ஏன்னா இப்ப இப்ப வந்து ஒரு நண்பர் வந்து நல்லா நடிக்கிறாரு அப்படின்னா அவர் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஆஹா நல்ல விஷயம்டா, நீ நல்லா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய காலேஜ் வட்டாரங்கள்ல என்ன சொன்னாங்க சார்? எல்லாருமே அவங்க குறைதான் சார் சொல்லிட்டு இருக்கணும் ஒழிய அவங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்க பண்ணது சூப்பர் திவாகர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, ஏன் பேச்சில் ஆனாலும் சரி, ஏன் சீனியர் ஆனாலும் சரி, அவன் என்னதான் காத்துட்டு இருக்கான், என்ன பைத்தியம் மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கு, இதுதான் எல்லாருமே பேசிட்டு இருக்குது சார். நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணு சார். இப்போ அவங்க நடிப்பில பெரிய ஒரு டேலண்ட் காட்டி அவங்க பெரிய ஒரு நடிகரா இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எங்க காலேஜ் மேட் நாங்க சொல்லிக்கல இல்ல. இப்ப காலேஜுக்கும் பெருமை தானே அது, எங்களுக்கும் பெருமை தான். எங்க ஜூனியர் தான்ப்பா அவங்க, எங்க காலேஜ்ல தான் படிச்சது அப்படின்னு சொல்றா இல்ல. அவங்களே இப்ப டிமார்க்கெட்டிங் பண்ணி இல்லைன்னா அவங்கள கீழே இறக்கிட்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ? சார் கேண்டீன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்ராட்ல இருக்கக்கூடிய திவாகருடைய கூட படிச்சவர் சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். சார் அதுல அது இதே மாதிரிதான் சார் ஆர்குமெண்ட் போட்டு இவன் எப்படின்னு தெரியுமா சார், வாடா போடா ரிலேஷன்ஸா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சின்ன இருந்தாலும் சரி அந்த ரெஸ்பெக்ட் இல்லாம தான் அதுல வச்சு சீனியர் கூட தான் சண்டை போட்ட ஆரம்பிச்சது. சீனியர் கூட சண்டை போட்ட ஆரம்பிச்சு அந்த மீன் சூப்பர் சீனியர் கூட தான் சண்டை இதை போட்ட ஆரம்பிச்சேன். என்ன விஷயம்னால ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல. சோ அவங்க ஜஸ்ட் சீனியர் தான் இவங்க மேல மீன்ஸ் இதே மாதிரி சண்டை போட்டு இவங்க மேல இதை கை உடைச்சு மீன்ஸ் கை உடைக்கிறதுக்காக பண்ணவே இல்லை, ஏதோ அவங்க கீழே விழுந்து போல சம்திங் ஏதோ, ஆனா கையில பிளாஸ்டர் போட்டிருந்தது அவங்க. இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, பெரிய ஒரு இன்சிடென்ட்னு சொன்னா அடுத்த ஒரு இன்சிடென்ட் இந்த பிரின்சிபலோட சண்டை போட்டது 2009 or 10 நினைக்கிறேன். பிரின்சிபலோட சண்டை போட்டுட்டு அந்த கோபத்தில அவங்க வெளியில வந்துட்டு ஏதோ கல் எடுத்துட்டு அந்த ரூமோட கிளாஸ், அந்த விண்டோ கிளாஸ் ஏதோ உடைச்சிருந்தது. அது ப்ராப்ளம் ஆகி அவங்க ஃபாதரை வர வச்சு, அவங்க ஃபாதர் எல்லாம் பாவம், அதெல்லாம் வர வச்சு மீன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் ஏதோ கொடுத்து அப்படி அதை சால்வ் பண்ணி விட்டுருந்தோம் அந்த கேஸ் எல்லாம். கண்டிப்பா இந்த நேர்காணல வந்து திவாகர் பாப்பாரு, கண்டிப்பா உங்ககிட்டயும் அந்த கேள்வியை அவர் எழுப்புவாரு. நீங்க யாருன்னே தெரியல, இவர் வந்து என் கூட படிச்சவர் இல்ல, என் காலேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார் சார். அதுக்கு உங்களோட பதில் என்னவா சார் இருக்கு? நான் இப்ப இங்க இவங்க படிச்ச காலேஜ்ல 23 இயர்ஸா இந்த காலேஜ்ல தான் இருக்குது. 23 நான் படிச்சதே இங்கதான் படிச்சு ஃபர்ஸ்ட் நான் டியூட்டரா ஏறிட்டேன், அதுக்கப்புறம் லெக்சரா வந்து, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லெக்சரா வந்து, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரா வந்துட்டு ஹெச்ஓடி ஆயிருக்கு. 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ மேபி அவங்க சொல்றா, நான் விசாரிச்சேன் அவங்க இந்த காலேஜ்ல இல்ல அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம், அவங்க மேபி சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே நான் அதுக்கெல்லாம் என்ன பதில்னா, நீங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா காலேஜ் ரிலேட்டடா அவங்க காலேஜ்ல அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு காலேஜ்ல அவங்க இந்த நடிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஓகே, இத்தனை நடிப்பு இத்தனை ஆக்டிங் இது எல்லாமே கரெக்டா எல்லாமே பண்ணிருக்குன்னு அவங்க ஒரு அவார்டு கூட வாங்கவே இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆக்டிங்ல டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு டான்ஸ்ல டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு பெயிண்டிங்ல டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு பாட்டு பாடுறதுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கி அது அப்படியே வீட்டுல அப்படியே ஷோகேஸ்ல போகுது. எத்தனை அவார்டு வாங்கின்னு சொன்னாலும் அப்படியே வைக்கும். ஆனா அது நமக்கு அது பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு, ஆனா எல்லா டேலண்டர்ஸ் வீட்டுல இருந்தா அப்படிதான் இருக்கும், அவங்க மெயின்டைன் பண்ணும் அது எல்லாமே. இப்ப அவங்க இதுல வந்திருக்க சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்து காட்டுங்க. வேணும்னா அவங்க இதுக்கு பதிலா வெளியில போய் வேணும்னா 10 ட்ரோஃபி ஏதாவது வாங்கி 10 மெடல் ஏதாவது வாங்கிட்டு வீட்டுல கூட வைக்கலாம் அவங்க.
இந்த கவுன்சில் இருக்குல்ல சார், கவுன்சில் அதாவது பிசியோதெரபிஸ்டோடைய கவுன்சில்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுடைய போர்ட் மெம்பர்ஸ்ன்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல சார். சோ அதுல வந்து திவாகர் வந்து இன்வால்வ்டா இருக்காரா எப்படி சார்? சார் இன்வால்வ் ஆகி எனக்கு எதுவும் தெரியல சார். இன்வால்வ்மெண்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசும், லெட்டர் எல்லாமே போடும், அவங்க ஒரு ரிப்ளை போடும், அதை எடுத்து ஃபேஸ்புக்ல காட்டும். இதுதான் ஒரு 2023 வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே திவாகர் சொன்னது 100% உண்மையா இருந்துச்சுன்னா வேண்டாம், 90% உண்மையா இருந்துச்சுன்னா திவாகர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் கேமரா முன்னாடி இருந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு அல்லது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு நான் ரெடி. புரியுது சார், புரியுது சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா அதுக்கு கேட்கிற கேள்விக்கு நன்றி அவன் சார். பதில் சொல்லணும், அவன் கேட்கிற கேள்விக்கு நானும் பதில் சொல்லிக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம ஆனா கேள்வியை முன்னோர் வச்சுட்டு தான் சார் இருக்கிற மாதிரி இருக்கும். கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்ல இல்லைன்னா அவங்க சொன்னது பொய் தானே அதுக்கு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பிரைஸான டைமை வந்து எங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.